ஆரடி காத்திருக்கு ஆத்தாலே உனக்கு பாட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர்ல எழுதி முடிச்ச பாட்டு. ஒன்றில் அப்படி நான் பைக் ஓடிட்டு இருந்தேன், அவர் ஃபோன் பண்ணாரு, நீ சரி வரமானு அப்படி சொல்லி சொல்லி அப்படி டக்குன்னு அப்படி நடந்துடும். அது சூழலை பொறுத்தான். ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு சூழல் கிடச்சின்னு வைங்களேன். இந்த பாட்டு எனக்கு அம்மா தாயை போற்றி உன்னை கண்டோம் தெய்வ காட்சின்னு ஒரு பாட்டு எழுதிருக்கேன். அந்த பாட்டு எழுதுறதுக்கு எனக்கு ஒரு 2 நாள் ஆச்சு. இது ரெண்டுத்தில் உங்கள் ஃபேவரட் எது? ரெண்டுமே தான். இது வந்து ஒரு அம்மாவை சீக்கிரம் சாகுன்னு சொல்ற பாட்டு, இது ஒரு அம்மா நீதாம்மா தெய்வம்னு சொல்ற பாட்டு. படத்துல வந்து பாட்டு ஒரு 8 லைன் தான் வரும். ஆரடி காத்திருக்கு ஆத்தாளை உனக்கு சீக்கிரமா போய் சேரு சியானோட துணைக்கு வாயாடி தக்கத்தி வாவாயி சங்கத்தி. ஆமாண்ணா, அது எப்படி ஃபுல்லாகவே ரேப்பாகவே இருக்கு. அது தொடர்ந்து அது படிக்கும். நிவாஸ் சார் தான் அது. ஓகே, இப்படிதான் நம்ம பிளான் பண்றதுக்கு இப்படிதான் வேணும். டேரக்டரும் ஊர் ஸ்லாங்ல தான் வார்த்தைகள்லாம் இருக்கணும். இங்க கூட சரணத்துல எழுதியிருப்பேன். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நல்லா இருக்கீங்க? ரொம்ப அன்பார்ச்சுனேட்லி 2 பேரும் ஒரே கலர். நீங்க வலது சாரி நான் இடது சாரி, இந்த மாதிரி 2 கம்யூனிஸ்ட் இருக்காங்கல்ல. அப்புறம் நான் எப்படி இருக்கீங்க? எப்படி போயிட்டு இருக்கு உங்கள் ஜேர்னிலாம்? நல்லா போயிட்டு இருக்கு. ஆனால் அந்த வாழ்த்துக்கள். உங்களோட நீங்கள் எழுதின பாட்டு ஒரு ரொம்ப பெரிய ஹிட்டு கொடுத்து மக்கள் மத்தியில் அவ்வளோ வரவேற்பாக இருக்குது. ஸோ அதில் ஒரு சாங் எழுதிருக்கீங்க, 2 சாங் எழுதிருக்கீங்க. ரொம்பவே நல்லா இருந்தது மியூசிக்கோட. அது ஸோ ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஒரு சாங்கு எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாங்ண்ணா. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்கு என்னங்க சார் உங்கள் சட்டம். அந்த சட்டத்தை வச்சு ஒரு மாதிரி ஃபன்னாக கொண்டு வந்திருப்பீங்க. அது எப்படி எழுதுனீங்கண்ணா அந்த சாங்கு? ஆமாம், அது வந்து ஆக்சுவலாக அந்த பாட்டு, அந்த படம் வந்து நம்ம நண்பர் தான் டைரக்டர் பிரபு ஜெயராம். அவர் படத்தை எடுத்து முடிச்சுட்டு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு, ஒரு பாட்டு எழுதுன்ட்டா தான் படமே முடிஞ்சிருச்சு அப்படின்னேன். இல்லை, அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஃபுட்டேஜை வந்து நிறைய விஷயத்த சொல்லியிருக்கோம். அதுக்கு ஒரு பாட்டுக்குள்ளே சொல்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. ஒரு லவ் பர்சன் ஒரு பாட்டிலே சொல்லிடணும், அந்த பாட்டிலே வந்து அவங்க லவ் ஆரம்பித்து முடிஞ்சிடணும் அப்படின்னாப்புல. அப்போ என்ன மாதிரி பேக்ராப்னா, பொண்ணு வந்து ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த பொண்ணு. பையன் வந்து சும்மா பின்னாடி லொன்னு அட்டக்கத்தி தினேஷ் சார் மாதிரி அழைகிற பையன். அதனால் நீ அப்படி பண்ணு அப்படின்னு சொன்னாப்ப சரி ஓகே அப்படின்னு சொல்கிறான். அப்போது டியூன்னா இல்லை நீ முதல்ல எழுதிடு, அதுக்கப்புறம் டியூன் நம்ம 2ஆக போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாப்புல. குணா பாலசுப்ரமணியன் ஒரு பையன் மியூசிக் தம்பி. 3 பேரும் சேர்ந்து நான் ஒரு வெர்ஷன் எழுதிட்டு போனோடனே அவங்களுக்கு அப்படியே பிடிச்சிச்சு. அப்போ வந்து எப்படி இதை கனெக்ட் பண்ணலாம், பிரியாணி கடை வச்சு, அப்போ ஹீரோயின் என்ன வேலை பார்க்குறாங்க, பிரியாணி கடை வச்சுருக்காங்கன்னு சொல்லி டக்குன்னு எனக்கு வந்து என் ஜீரக பிரியாணி என் ஜீவனை நீ தாண்டி. அது எழுதும்போது தெரியல அப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டு. ஆனால் அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. அது ஏன்னா ஃபுட்டோட கனெக்ட் பண்ணுறதுல பெரும்பாலும் பசங்களுக்கு வந்து பிரியாணிங்கிறது ஒரு எல்லாருமே ஒரு தவிர்க்க முடியாத ஒன்று. அப்புறம் பாய் ஒரு முஸ்லீம் பொண்ணை லவ் பண்ணாலும் என்ன சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா பாய் வீட்டு பொண்ணு பிரியாணி அப்படிப்பாங்க. அதனால் அதை கனெக்ட் பண்ணி அதை எழுதியிருந்தேன். ஆனால் இப்போ ஒரு சீன் ஒரு செனரி நம்ம சொன்னாலே அந்த சீனுக்கான ஒரு சாங் லிரிக்ஸ் வந்து எவ்வளோ டேஸில் நீங்கள் எழுதிடுவீங்க? அது நமக்கு வந்து டைமிங் பொறுத்து. இப்போ நம்ம அது அது சூழலை பொறுத்து. கண்ணதாசன் ஐயா வந்து 15 நிமிஷத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. 1 வாரம் எடுத்துக்கிட்டாரு ஒரு பாட்டு எழுதுக்கு. நினைக்க தெரிந்த மனைவி உனக்கு மறக்க தெரியாதா அப்படிங்கிற பாட்டு எழுதுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்தா சொல்லுவாங்க. அதே இடத்துல ஒரு பாட்டு தத்தி காய் 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 அலங்காய் பண்ணிடுன்னு பழைய பாட்டு ஒன்று இருக்குது. கல்யாண வீட்டில் உட்காந்துக்கிட்டு காய்கறி இருக்கிற பார்த்து எழுதின பாட்டு 15 நிமிஷத்துலேயும் சில பாட்டெல்லாம் எழுதிட முடியும். அது வந்து அதுக்கு அந்த சொல்லக்கூடிய சூழலை பொறுத்து. எனக்கு வந்து ஆரடி காத்திருக்கு ஆத்தாலே உனக்கு பாட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவரில் எழுதி முடிச்ச பாட்டுங்களா? ஆமாம், மேடையிலே சொன்னேன். அது ஃபோனில் அப்படி நான் பைக் ஓடிட்டு இருந்தேன், அவர் ஃபோன் பண்ணாரு, நீ சரி வரமானு அப்படி சொல்லி சொல்லி அப்படி. ஆமாம், அந்த இதுக்கு மட்டும் டியூன் மட்டும் முன்னாடியே சொல்லிட்டு அது டக்குன்னு அப்படி நடந்துடும். அது சூழலை பொறுத்தான். ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு சூழல் கிடச்சின்னு வைங்களேன், அது வந்து பயங்கரமாக இருக்கும். இந்த பாட்டு எனக்கு அம்மா தாயை போற்றி உன்னை கண்டோம் தெய்வ காட்சின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். தாய் கிழவியில் கடைசி எந்த டைட்டில் வரும். அந்த பாட்டு எழுதுறதுக்கு எனக்கு ஒரு 2 நாள் ஆச்சு. அது 2 நாள் ஆச்சு. ஆமாம், 2 நாள் ஆச்சு. அது கொஞ்சம் ஒரு மாதிரி சந்தம்லாம் ஒரு மாதிரி அடுக்கு தொடரா அப்படி வரும். அதனால் அது ஆச்சு. இது 2த்தில் உங்கள் ஃபேவரட் எதுங்க? ரெண்டுமே தான். ஏன்னா 2மே கான்ட்ராஸ்டான பாட்டு இல்லை. இது வந்து ஒரு அம்மாவை சீக்கிரம் சாகுன்னு சொல்ற பாட்டு, இது ஒரு அம்மா நீதாம்மா தெய்வம்னு சொல்ற பாட்டு. ஆமா, இதுல வந்து என்னன்னா சீக்கிரமா சாவுன்ற மாதிரி அது எழுதுறது. ஆமா, அது மோஸ்டா நம்ம யாருமே அந்த மாதிரி யாரையும் நம்ம விரும்ப மாட்டோம். பட் அது உங்களுக்கு எவ்வளவு டஃபா இருந்தது அது எழுதுறதுக்கு? இல்லை, அது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஏன்னா புது கான்செப்ட்ல அது. ஆமா, அது ஈஸியா, ஆனா அது கனெக்ட் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் அதை ஏத்துக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்டா ஒருத்தர் சாகுறதுக்கான எல்லாரையும் ஆசைப்படுவீன்ற மாதிரி அந்த சாங் வந்து ஆனா எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுது. ஏன்னா அவங்களோட என்ன சொல்றது, அவங்களோட கேரக்டர் அந்த மாதிரி இருந்தது. ஆமா ஆமா, ஆக்சுவலா படத்துல வந்து பாட்டு ஒரு 8 லைன் தான் வரும். ஆரடி காத்திருக்கு ஆத்தாளை உனக்கு சீக்கிரமா போய் சேரு சியானோட துணைக்கு பாடவண்டி காத்திருக்கு பாதகத்தி உனக்கு பத்திரமா போய் சேரு விடியட்டுங்களுக்கு அடியாத்தி பாட ரெடியாச்சு உன் முடியாச்சு அது முடிஞ்சாச்சு, அவ்வளோதான் இருந்துச்சு.
இன்னும் நிறைய இருக்குது அதில் ஃபஸ்ட்டு ஒரு ரேப் ஒன்று வரும். கிழக்கு சீம கிளவி நீ வாயை திறந்தா குளவி, நீ ஊரை விட்டு விலகி சுடுகாடு போயேன் கிளவி அப்படின்னு வரும். வாயாடி தக்கத்தி வாவாயி செங்கத்தி போயேன் நீ ஊர் சுற்றி, இப்படி நிறைய ரேப்பே வரும். ஆமாண்ணா, அது எப்படி ஃபுல்லாகவே ரேப்பாகவே இருக்கு. அது தொடர்ந்து அது படிக்கும் போதே அது ஒரு கவிதையாகவே தான் இருக்கு. ஆமாம், சிலது வந்து சில சாங்ஸ் எல்லாமே வந்து பார்க்கும்போது லிரிக்ஸ் பார்க்கவே வந்து கவிதை மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ரிலேட்டட் தான் இருக்கு இந்த சாங்ஸ். ஆமாம், அது நிவாஸ் சார் தான் அதுக்கு. ஓகே, இப்படிதான் நம்ம பிளான் பண்ணுறோம் ஜெகன், இப்படி தான் வேணும். டேரக்டரும் ஊர் ஸ்லாங்கில் தான் வார்த்தைகள்லாம் இருக்கணும். இங்கே கூட சரணத்தில் எழுதியிருப்பேன், கடங்காரி எங்களை நீ கரிச்சி கொட்டி போகையில் பூப்பந்தல் போடு ரெண்டி போய் சேரும் பாதையில், இப்படி முழுக்க முழுக்க கலோக்கியல் வேடாவே இருக்கணும். ஆனால் அதில் கொஞ்சம் ஒரு பொய்ட்டிக் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டேன். அதனால தான் அப்படி பண்ணேன். சூப்பர்ண்ணா. ஆனால் இந்த தாய்களிக்கு உங்களோட அப்ரோச் எப்படி வந்தது? ஐ மீன் உங்களுக்கு இந்த சான்ஸ் கிடைக்கிறதுக்கு நீங்கள் அப்ரோச் பண்ணீங்களா, இல்லை இந்த அப்ரோச் எப்படி உங்களை தேடி வந்தது? எனக்கு வந்து நிவாஸ்கே பிரசன்னா சார் இருக்காங்களா, அவங்க தான் வந்து இதுக்கு எனக்கு டைரக்டர் ரெஃபர் பண்ணாங்க. அவங்க தான் ஃபோன் பண்ணி சொல்லி நம்ம ஜெகன் ஒருத்தர் நல்லா எழுதுவாருன்னா. ஆக்சுவலாக இதுக்கு இன்னொரு படம் ரிலீஸ் ஆகலை. அந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன், மை டியர் சிஸ்டர்னு ஒரு படம், அருள்கிரி சார் நடிச்சிருக்காங்க. அதில் ஒரு சாங் எழுதியிருந்தேன். அந்த சாங்கு நிவாஸ் சாருக்கு பிடிக்கும். நம்ம லிரிக்ஸ் பிடிச்சதுனால தான் அவர் வந்து தாய் கல்விக்கு இன்னும் வரல அதுக்குள்ளே தாய் கல்வி வந்துடுச்சு. ஓகே. ஆனால் இப்போது நீங்கள் நிறைய சாங்ஸ் வந்து எழுதியிருப்பீங்க. ஸோ இப்போது பை ஹார்ட் இப்போ எங்களுக்கு பிடிச்சது, மக்களுக்கு வந்து பிடிச்சது, மக்கள் சீக்கிரமாக என்ன சில சாங்ஸ் வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ அந்த சாங்ஸ் எழுது வந்து நல்லா ஃபேமஸாக இருக்கும். பட் நிறைய சாங்ஸ் எழுதுறதுல இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது, ஆனால் இது நான் ரொம்ப நேசிச்சு எழுதுன்னு, ஆனால் இது அந்தளவுக்கு பேசப்படலை அப்படின்ற மாதிரி எதனா சாங் இருக்கா நீங்கள் எழுதி? ஆமாம், எனக்கு அந்த என்னங்க சாருங்க சட்டத்திலேயே என்னுடைய சகோதரி தோழி அன்னலட்சுமின்னு ஒருத்தாங்க, அவங்க ஒரு பாட்டை வந்து அடிக்கடி சொல்லுவாங்க. என்னங்க சாருங்க சட்டத்தில் இன்னொரு பாட்டு உண்டு, பல்லாங்குழி வேணாம் நெஞ்சாங்குழி போதும் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பேன், லவ் பாட்டு. நான் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு அவங்களும் சொல்லுவாங்க, எனக்கு ஜீரக புரியணும் அந்த பாட்டு தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த பாட்டு பெருசாக கவனம் வரல. ஓகே. ஒரு நொடின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த ஒரு நொடி படத்துல ஒரு பாட்டு எழுதியிருந்தேன், கொல்லாதே கண்ணார மயக்கிற ஆள் அப்படின்னு, தாக்குற ஆள் அப்படின்ட்டு. அந்த பாட்டும் பெருசாக ஒன்றும் கவனம் வரல. அதெல்லாம் கொஞ்சம் சில சாப்பிட்டு நம்ம உருகி எழுதியிருப்போம், காணாமல் போயிடுச்சு. அது எல்லாத்துக்கும் நடக்கிறது தானே. சூப்பர்ண்ணா. ஆனால் இப்போது உங்கள் சாங்ஸ் எல்லாமே ஒரு மண் சார்ந்த சாங்ஸாக இருக்குது, நம்ம கிராமியல் சார்ந்த மாதிரி. ஸோ அதுக்கு என்ன காரணம்? அது பேஸ்லேயே வந்துட்டு இருக்கீங்க? இல்லை, நம்ம பிளான் பண்ணி அப்படி சான்ஸ் கொடுக்க சிட்டி பேஸில் ஒரு லவ் கொடுத்தா எழுத தப்புறேன். நான் ஒரு கிளப்பில் ஒரு சாங், கிளப்பை பற்றி நான் கிளப்புக்கு போனதே இல்லை, பப்புக்கு நான் போனதே கிடையாது. ஓகே. ஆனால் பப்பு பற்றி நான் ஒரு சாங் எழுதியிருக்கேன். என்ன படம், வெப்புன்னு ஒரு படம், இளையராஜா சாருடைய பையன் கார்த்திக் ராஜா மியூசிக்கில் புது புது சுகம் அப்படின்னு சொல்லி பப்பு பற்றி ஒரு சாங் எழுதியிருக்கேன். அப்போ நம்மளுக்கு வந்து வர வாய்ப்பை வச்சு தான் எழுதுறது. ஆனால் பொதுவாக ஏன் நம்ம மண் சார்ந்த இது நமக்கு அதிகமாக இப்போ தாய்க்கிழவி இப்படி தான், மை டியர் சிஸ்டரில் கூட கொஞ்சம் அப்படி தான். இப்படி எது வருதுன்னா நம்ம அங்கேருந்து வந்தவங்க அதனால நினைக்கிறேன். ஒரு என்னுடைய மொழியாக இருக்கலாம், நான் பேசுகிற மொழியாக இருக்கலாம், பேசுகிற துணியாக இருக்கலாம், அட்டாச் ஆயிருப்போம். கிராமத்து பாட்டுனா இருக்காண்டா அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்கீங்கன்னா, கிராமத்து பாட்டுனா நம்ம ஜெகன் அவர்களை தேடி போயிடலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு எல்லாருக்கும் மைண்ட் செட் வந்து. ஆனால் ஆக்சுவலாக அப்படி இல்லை, சிட்டி பேஸ்னு எழுதுவேன். ஓகே, அப்படி தேடி வரலாம் உங்களை. சிட்டி பேஸ்ல நம்ம ஒரு கலோக்கியல் சாங்ஸ், கூத்து சாங்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம இல்லை இப்போ ஜாலி ஜிம்கான்லாம் சிட்டி கிடையாது. ஜாலி ஜிம்கான படம் வந்து ஃபுல்லாக அது ஆமாம் ரேப்பர் அதில் எழுதியிருக்கோம் தானே. ஆனால் உங்களுக்கு வந்து இவருக்கு சாங் நான் எழுதணும் அப்படின்ட்டு உங்கள் மைண்டில் யாருன்னா இருக்காங்களா? அது நிறைய. அது இந்த கேள்வி ரொம்ப கஷ்டமான கேள்வி. அப்படி சொன்னால் இன்னொருத்தங்க அப்போ என்னையே நினைக்கலையா நீ அப்படின்னு கேள்வி வந்துடல. ஆனால் ரெண்டு ஒரு சொல்கிறேன், ஒரு 3 பேருக்கு ரொம்ப ஆசை. ஒன்று வந்து விஜய் சார், அது நடக்குமான்னு தெரில, அவர் அரசியல் போயிட்டார். அடுத்து நயன்தாரா மேடம், இன்னொன்று ஜோதிகா மேடம். இவங்களுக்குலாம் எழுதணும்னு ஒரு ஆசை. ஜோதிகா மேடம், நயன்தாரா மேடம், மேபி இவங்களுக்கு ஃபியூச்சரில் நீங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். தளபதிக்கு பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேண்ணா. இப்போ நம்ம வந்து ஒரு சாங் எழுத போகிறோம், நம்ம கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன சாங் பண்ண போகிறோம், என்ன லிரிக்ஸ் பண்ண போகிறோன்ட்டு அந்த ப்ரொடக்ஷன்லேருந்து கூப்பிட்டு, ப்ரொடக்ஷன் மேனேஜர்லேருந்து டேரக்டரில் மியூசிக் டைரக்டர்லாம் ஒன்றா உட்காந்து நீங்கள் பேசுவீங்க, ஒரு உரையாடல் இருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன மாதிரி பெஸ்ட் டாக் இருக்குண்ணா உங்களுக்குள்ளலாம்? இந்த முதல்ல வந்து ஜென்ரலாக கதையை தான் ஃபஸ்ட்டு பேசுவோம். படத்தோட கதையை வந்து மியூசிக் டைரக்டர்கிட்ட சொல்லியிருப்பார் டேரக்டரு. அப்புறம் டேரக்டர் மியூசிக் டைரக்டர் வந்து முதல்ல கதையை சொல்லுவோம். இந்த மாதிரி ஹீரோ இங்கேருந்து வரான், அவனுக்கு வயசு இப்படி, ஹீரோயினுக்கு வயசு இப்படி, இவங்க இப்படிலாம் அழகாக இருக்காங்க, இப்போ என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஒரு டேரக்டர் வந்து ஒரு கதையாக சொல்லுவார். இப்போ எப்படின்னா கல்யாண மண்டபத்தில் இந்த சீன் நடக்குது, கூட்டமாக இருக்குது, அந்த பொண்ணு இருக்கா, காத்தடிக்கல, துணிலாம் விலகுது, இங்கேருந்து பார்க்குறான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நமக்கு ஒன்றே வரும், உன்னை காற்று வீசுது, உன் மேனி ஆடுது, அப்படிலாம் நம்மளுக்கு தோணும். அப்படி தான் உருவாகிறது. அதை வந்து இதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போனோம். முதல்ல வந்து இசையமைப்பாளரும் இயக்குனர் தான் ஃபஸ்ட்டு உட்காருவாங்க கம்போஸ் பண்ணும்போது. இப்போ அந்த டியூனை கம்போஸ் பண்ணுவாங்க, கம்போஸ் பண்ணி ஃபைனல் பண்ண அப்புறம் தான் லிரிசிஸ்ட்டை விடுவாங்க.
அப்போ அங்கே உட்காந்து அதுக்கு பிறகு நம்ம அப்படி நம்ம டேரக்டர் சொல்கிற கதையை உள்வாங்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான வார்த்தைகளை அந்த டியூனுக்குள்ளே கரெக்டாக கொண்டாந்து வைக்கணும், அவ்வளோதான் நம்ம வேலை. ஆனால் நமக்கு டியூன் போட்டுட்டு லிரிக்ஸ் எழுதுறது ஈஸியா இல்லை லிரிக்ஸ் எழுதிட்டு டியூன் போடுறது ஈஸியா? லிரிக்ஸ் தான், டியூன் போடாமல் எழுதுறதா ரொம்ப ஈஸி, டியூனுக்கு எழுதுறது தானே ரொம்ப கஷ்டம். அப்படின்னா தான் எல்லாரும் எழுதிடலாம் இல்லையா? அதான் சொல்லுவாங்க, பெரிய பெரிய கவிஞர்களால் கூட பாடலாசிரியர் ஆக முடியல, பெரிய பெரிய பாடலாசிரியர்கள் கூட கவிஞர் ஆக முடியலன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து பாடலாசிரியருங்கிறது அவங்க டியூனுக்குள்ளே அந்த சொற்களை அடக்கணும்ல, அதுக்கு ஒரு பெரிய பயிற்சி வேணும், அது கொஞ்சம் சிரமம் தான். சும்மா எழுதுறேன்னா ஈஸியாக எழுதிட்டு போயிடலாம். ஆனால் இது போன இதிலே கேட்டுருக்கலாம்னு நினச்சேன். இப்போ நீங்கள் நிறைய சாங் ஒரு ரிலேட்டடாக நிறைய ஜோனுக்கு வந்து நீங்கள் சாங்ஸ் எழுதிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய பேர் டபுள் மீனிங் சாங்ஸ்லாம் எழுதுறவங்க, அதுக்கு ரொம்ப தேர்ந்தவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வந்து நானே எழுதிருக்கீங்க. நான் எங்க டபுள் மீனிங் எழுதுறேன், ஸ்டேட் மீனிங் தான் எழுதிட்டேன். அப்படிங்களா? எந்த சாங் கண்டிப்பாக ஒரு எந்த சாங் அது? எந்த மூவி? போலீஸ்காரனை கட்டிக்கிட்டா அதில் தீ வச்சு அடிப்பான், டாக்டர் தான் கட்டிக்கிட்டா ஊசியால குத்துவான். ஓகே ஓகே ஓகே. அதான். ஸோ இந்த சாங்ஸ்லாம் இப்போ இருக்குல்லண்ணா, இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக இப்போ நிறைய பேருக்கு வந்து அவ்வளோ பேர் தெரியுதான்னு தெரியல. ஆனால் அந்த காலத்தில் வந்து வாலி சார் அவங்க இது இந்த சாங்குக்குன்னா இவங்க தான்ப்பா, அவங்க என்னப்பா வரின்ற மாதிரி இருக்கு. ஆனால் அந்த சாங் நம்ம ஸ்டார்டிங்கில் கேட்கும்போது நமக்கே தெரியாது இந்த அளவுக்கு இதில் அர்த்தம் இருக்கான்னு. ஆனால் இப்போ அது கேட்கும் போது அவ்வளோ மீனிங் உள்ளே வச்சிருக்காங்க. இளம்பரை காயா அப்போ கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து இப்போ ஜென்சிக்கெல்லாம் எல்லாம் ஓப்பனாக பேசுறது பிடிச்சிருக்கு இல்லையா? அதனால ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு. அந்த மாதிரி சாங்ஸ்லாம் உங்களுக்கு எப்படின்னா பிடிக்குமா? இல்லை, நமக்கு பிடிச்ச சாங்குன்னு அப்படி ஒன்றும் கிடையாது. நமக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க, அவங்க கேட்குறத நம்ம வந்து பண்ணி கொடுத்துறோம். அப்படிதான் பிடிச்ச சாங்னா எனக்கு இந்த மாதிரி சாங்கு தான் பிடிக்கும் அப்படின்னு கிடையாது. எனக்கு இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா கொஞ்சம் காதல் பாடல் எழுத எனக்கு பிடிக்கும். காதல் பாடல்கள் மேலே ஒரு பெரிய கிரேஸ் உண்டு எனக்கு. ஆனால் நம்ம டேரக்டர் என்ன பாட்டு கேட்குறாரு தான் எழுதி கொடுக்க முடியும். ஏன்னா அந்த ரிலேட்டில் எழுதுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும்ல. இல்லை அது குத்துப்பாட்டுக்கு, அதாவது இலக்கியத்திலே சொல்லுவாங்க சிலிர்ப்பு இலக்கியம்னு ஒன்று உண்டு. அந்த மாதிரி சங்க இலக்கியத்திலே கலையியல்னு ஒரு துறை உண்டு. அதாவது அவங்க தெரியாமல் ரகசியமாக உறவு பண்ணிக்கிற அந்த மாதிரியான இது வந்து எல்லா காலகட்டத்திலையும் இருக்குது. அதனால் நம்ம இலக்கியங்கள்லேயே அந்த டபுள் மீனிங் இருக்குது. அந்த திருக்குறளில் இன்பத்துப்பாலில் என்னெல்லாம் இருக்குது. அதனால் அது ஒன்றும் தவறு கிடையாது, அதுவும் ரசிக்கக்கூடியது தான். அதோட அளவை மட்டும் பார்த்துக்கணும். வைரமுத்து சார் ஒரு வாட்டி சொல்லியிருந்தார், குஷி படத்தில் தேவா சார் மியூசிக்கு, கட்டிப்பிடிடா கண்ணாடா கண்டபடி கட்டிப்பிடிடா, வைரமுத்து சார் எழுதுனது. அந்த இதையும் எடுத்துக்கிட்டு பனிவிலும் மலர்வனம் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம், இது வைரமுத்து. இதையும் நம்ம ஒப்பிட முடியாதுல்ல. இது ஒரு வகை, அது ஒரு வகை. நீங்கள் இது வரைக்கும் எழுதுனதில் நிறைய சாங்ஸ் உங்ககிட்ட இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இவரை சாங் மாதிரி, இவரை விட இந்த சாங் மாதிரி நான் எழுதணும் அப்படின்னு நீங்கள் இன்ஸ்பயர் ஆன மாதிரி ரைட்டர் யாரை சொல்லுவீங்க? எனக்கு இன்ஸ்பயருக்கு நிறைய பேர் இருக்காங்க. நான் இப்போ கூட சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன், எங்கள் ஊரில் ஒரு பாடலாசிரியர் உண்டு, மாயவநாதன் சொல்லிட்டு. அப்போது எனக்கு ஞாபகம் இல்லை, நான் பிறந்திருந்தானு கூட தெரியல. பூம்புகார்னு ஒரு படம், அப்போ நம்ம கண்டிப்பாக பிறக்கல, அதெல்லாம் 1960-70 நினைக்கிறேன், பிறக்கலை. அவர் இறந்த காலத்தில் கூட நான் பிறக்கலான்னு தான் நினைக்கிறேன். அந்த படத்தில் வந்து மாயவநாதன் எழுதியிருப்பார் பாடல், படித்தால் மட்டும் போதுமா, பந்த பாசம், இப்படியான பழைய சிவாஜி கணேசன் சார் பாடத்துக்கு வந்து அவர் எழுதியிருப்பார். அவருடைய கவிதை வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். தன்னிலவு தேனிரைக்க தாளைமடல் நீர்தெளிக்க அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பார். தப்பித்து வந்தானம்மா பாவம் தனியாக நின்றானம்மா அப்படின்னு பாட்டு எழுதியிருப்பார். அவருடைய வரிகள்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு தத்துவார்த்தமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அவரு பிடிக்கும். கண்ணதாசன் ஐயா, அவர் ஒரு கவிஞானி அப்படின்னு நினைப்போம். இவர் நம்ம வாலி ஐயா, வைரமுத்து ஐயா, முத்துக்குமாரனை, தாமரை மேடம், யுகபாரதி அண்ணன், பாவிஜி சார், ஸ்நேகன், எவ்வளோ பேர் இருக்காங்க. வந்துட்டே இருக்கு சார். இல்லை எல்லாரையும் பார்க்குறோம் தானே நம்ம. புரியுது. அதனால் அது நமக்கு ரொம்ப பிடிச்சது.